அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இளைஞரணி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பவர்ட் பை யூ குவிட் ஐ குவிட். இன்று மகளிர் நாள். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இளைஞரணி தெரிவித்துக் கொள்கிறது. மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருத்தல் வேண்டும். இதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது. கடவுளுடைய படைப்புல மிக அழகான படைப்பு அப்படின்னா நிச்சயமா பெண்கள் அப்படின்னா மிகையல்ல. இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பானதொரு விவாதத்தை இன்றைய இளைஞரணி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து காலாகாலமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பு என்றாலும் இன்றைய தினத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. புதிய கோணத்தில் இந்த தலைப்பை விவாதிப்பதற்கு இன்றைய இளைஞரணி தயாராக இருக்கிறது. பெண்களுக்கு ஆண்கள் அச்சுறுத்தலா? இதைத்தான் இன்றைய இளைஞரணி விவாதிக்க இருக்கிறது. இதில் என்ன சந்தேகம்? பெண்களுக்கு ஆண்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். ஒரு வகையில் அல்ல, எல்லா வகையில் என்கின்றது ஒரு அணி. இன்னொரு அணி அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி பொதுமைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக கிடையாது என்கிறது. விவாதிப்போம் இன்றைய இளைஞர் அணியோடு. அதற்கு முன்பாக அரசியல் நோக்கர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இது பற்றி என்ன கருதுகிறார்கள் ஒரு காணொளி தொகுப்பின் மூலமாக முதலில் காண்போம். ஆண்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கவே முடியாது. சில சட்டங்கள் கண்டிப்பாக கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பாரதி கண்ட புதுமை பெண்கள் இருக்கின்ற காலத்துல நிச்சயமாக ஆண்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க முடியாது. கண்டிப்பா மென் ஆர் த்ரெட் டு மென். இப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா அங்கதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்குது. ஒரு ரோட்ல நடந்து போகும்போது கூட இடிச்சு தள்ளிட்டு போறது, அது எல்லாமே இட்ஸ் வெரி பிக் நியூசன்ஸ் ஃபார் அஸ் பீயிங் விமென். அது எல்லாமே ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆப்வியஸா வந்து உமனும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ல எல்லாம் கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கிறது, அதெல்லாம் கூட தப்பு தான். பெண்களும் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சக்தி தான். அவங்கள நம்ம வந்து பெண்களா நம்ம பார்க்காம அவங்க ஒரு சில விஷயத்துக்காக மட்டுமே ஆண்கள் பாக்குறதுனால பெண்களுடைய மனசுல ஆண்கள்ன்றவங்க ஒரு தப்பான ஒரு விஷயமா தோன்றது. எங்களுக்கு தான் பயமா இருக்கு அப்படிங்கிறார் ஒரு ஆண். எந்த வகையில ஆண்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு பொதுப்படையா சொல்றீங்க அப்படிங்கறதுதான் இந்த அணிட்ட என்னுடைய கேள்வி. இந்த அணி சொல்கிறது ஆண்கள்னா பெண்களுக்கு அச்சுறுத்தல். ஒரு வகையில இல்லைங்க, எல்லா வகையிலையும் அப்படிங்கிறாங்க. Why? ஏன்னா இன்னைக்கும் சரி, நாங்க வெளியில போறோம்னா நீ எதுக்கு வெளியில போற, தேவையில்ல. ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம்னா கூட தம்பி போட்டோம், நீ எதுக்கு போற, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு சிரமம்னு சொல்லிருப்பாரு. நான் இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு போகணும்னா கூட நான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தேன்னா கிரவுண்ட்ல இங்க பாரு ஆஃப் ட்ரவுசரோட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுனால என் டேலண்ட் அங்க முடக்கப்பட்டதை தவிர என்னை வந்து யாரும் ஆர்வமா சரி போட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு யாரும் ஊக்குவிக்கிறது கிடையாது. சக வயது ஆண்கள் மட்டுமல்ல, குடும்ப சூழலும், குடும்பம், உறவினர்கள், சமூகம் எல்லாரும் பெண்கள் அப்படின்னா அடுத்த தரமா பார்க்கிறாங்க அப்படிங்கறது உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா? ரைட். நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். ஐயோ, பெண்களுக்கு ஆண்கள் அச்சுறுத்தலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அச்சுறுத்தல் கிடையாது. ஏன்னா பெரியாரும் பாரதியும் பெண் விடுதலைக்காக வாயை திறக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேயே வந்திருக்க முடியாது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு பாடினது ஒரு ஆண், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணின் பெருமையை உலகறிய செய்தவர் யார் தெரியுமா? திரு கல்யாண சுந்தரனார். அவரும் ஒரு ஆண் தான். பெண்மைங்கிற தலைப்புல அழகான கவிதையை எழுதினது நாமக்கல் கவிஞர். இவங்க எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இருந்தாங்களே ஒழிய அச்சுறுத்தலுக்காக ஒருபோதும் இருந்தது இல்லை. அதனால் ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம். அதாவது பெரியார் சொன்னாரு, பெண்மை வளர வேண்டும் என்றால் ஆண்மை முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரு. திருவிக்கா வந்து பெண்மைக்காக போராடினாங்க, பாரதியார் போராடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளாவது போராடினாலும் ஆண்கள்ட்ட இருந்து விடுதலை பெற முடியுமா அப்படிங்கறதுக்காக தான் அவங்க அதெல்லாம் எழுதினாங்க. அதான் உண்மை. அவரோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க எதற்காக போராடினாங்க? அவங்க போராடிய காரணிகள் இன்னமும் இருக்கு. ஆண்கள்ட்ட இருந்து பெண்களை பிரச்சனைகள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக போராடினாங்க. ஆண்கள் கொடுக்காத விடுதலையும் உரிமையையும் கொடுக்க வைக்கிறதுக்காக போராடினாங்க. அவங்களுடைய லட்சியங்கள், நோக்கம் இன்னைக்கும் நிறைவேறியதாங்கிறது கேள்விக்குறி. ஆக அந்த பிரச்சனைகள் ஆண்களால். ஆண்கள் எதிரின்னு சொல்றாங்கல்ல, எல்லாரும் மாமனார் கொடுமைன்னு கேள்விப்பட்டதுல மாமியார் கொடுமைன்னு தான் சொல்றாங்க. சரியா? அப்ப பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படிங்கிற ஒரு வாதமும் உண்டு.
மாமியார் கொடுமை காலகாலத்துக்கும் நடந்துகிட்டே இருக்கு, இது யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிங்கிற பொழுது பெண்களே அச்சுறுத்தலா அப்படின்னு ஒரு தலைப்பு கொண்டு வந்தாலும் வரலாம். பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நட்புங்கிறது காதலுங்கிறது எல்லாமே அவங்களோட உள்ளுணர்வுல இருந்து வருது. அந்த மாதிரி ஒருத்தவங்க மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை அவங்க ஒருத்தவங்க வெளிப்படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒருத்தர் வந்து அவரை வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிட் ஊத்துறது, கொலை பண்றது, இதான் பொண்ணு போய் பயணம் செய்யறாங்க, பையன் வந்து பொண்ணு செய்யறாங்களா? பேரு இத பேப்பர்ல பாக்குறாங்கன்னு தெரியுமா? ஒரே பொண்ணாலாம் பெத்து வச்சிருக்கவங்க எல்லாம் பொண்ணை பறி கொடுத்துட்டு எத்தனை பெத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? காரணம் அதுக்கு பெண்கள் தான், அதுக்கு ஆண்கள் கிடையவே கிடையாது. இப்படி பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டதை ஒத்துக்கிறோம். ஆனா யாராவது வந்து ஆசிட் ஊத்துன்னு சொல்றாங்களா? இல்ல ஒரு ஆண் வந்து என்ன காரணமா வேணா இருந்துட்டு போட்டோம், நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனா நீ ஏற்கல அப்படிங்கும்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீது ஆசிட் வீசுகிறான், அவளை வன்புணர்ச்சி செய்யறான், கொடுமை செய்யறான். அதுக்கு காரணம் பெண்கள் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் பொண்ணுங்களோட விஷயம் இல்லையா? அது பொண்ணு அவளோட விருப்பமும் ஆசையும் அவளுக்கு ஒருத்தவங்க மேலதான் வரும். நீ வந்து என்கிட்ட பேசுற அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்றேங்கிறதுலாம் நியாயமா? அவளுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவ வாழ்க்கை துணையை யாரை ஏத்துக்கணுமோ அவளதான் ஏத்துக்க முடியும். நீ வந்து சொல்றேங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஆசிட் ஊத்திடுவேன்றதுக்காக நான் பயந்துட்டு உன்னை லவ் பண்றேங்கிறதெல்லாம் சாத்தியமா? வாழ்க்கையில பிடிச்சவங்கள தானே கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும். வந்து சொல்றவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்றது? அப்ப நீங்க பொண்ணுங்களை தப்பு சொல்ல மாட்டீங்களா? வந்து சொல்றவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்ப பொண்ணுங்க தப்பானவங்க தெரிய மாட்டாங்க. அக்செப்ட் பண்றதுக்கு காரணம் நீங்க பெண்கள் நடைமுறை எப்படி? பொண்ணு தப்பா சொல்றேன்னா அந்த விஷயத்துல நாங்க தப்பு செய்யலையே, நாங்க ஒருத்தவங்கிறதுனால நியாயமா நிக்கணும், ஒருத்தவங்க சரி லவ் பண்ணோம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறப்ப ஆசிட் ஊத்தி கொலை பண்ணிட்டு போயிடுறாங்களே. அதற்கு நீங்க நடைமுறை ஒரு ஆண் வந்து உங்க கிட்ட லவ் பண்ற அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது வந்து எங்களோட ஃபீலிங், நாங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்க நடந்துக்கிற நடைமுறைகள் ஒழுங்கா இருந்துச்சு, பெண் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஆணோட இல்ல. எனக்கு ஒரு ஆணுக்கு அப்படி தோணலன்னா ஆசிட் ஊத்திடலாமா, கழுத்துல வச்சு கொண்டுடலாமா? நாங்க பொண்ணு மாதிரி நடந்துட்டதுனாலதான் அந்த பையனுக்கு எங்க மேல ஆசை வந்துச்சு. எத்தனையோ பொண்ணு இருக்கே, அத்தனை பொண்ணு மேல போய் சொல்ல வேண்டியதானே? ஏன் எங்க கிட்ட வந்து சொன்னாங்க? நாங்க பொண்ணு மாதிரி இருந்ததுனால தானே சொன்னாங்க. பெண்ணை விட நீங்க மாறுபட்டு தெரிஞ்சதுனால உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. ஸ்பெஷலா தெரிஞ்சதுனாலதான் எங்க கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னது. இல்ல எத்தனையோ ஆண்கள் வந்து காதல வந்து ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு பெண்கள் மீது ஆசிட் வீசுறாங்க. எந்த பெண்ணாவது வந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆசிட் வீசிருக்காங்களா? அவங்க மேல வீசிருக்காங்களா? இல்ல நான் கேக்குறேன். அவங்க வந்து அமைதியான முறையில எனக்கான உரிமை எனக்கு தாங்கன்னு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பெண்கள் இன்று வரை ஏதாவது ஒண்ணு பெறணும்னா போராடிதான் பெற முடியதா இருக்குது. இந்த சமுதாயத்துல 33 இடஒதுக்கீடு சதவீதத்தை கூட அந்த பாராளுமன்றத்துல ஆண்கள் கை தட்டினாதான் பெற முடியுதே ஒழிய பெண்கள் தானா கேட்டு தானா முன் வந்து கொடுக்க யாரும் ஆள் இல்லைங்க. அதான் உண்மை. பார்லிமெண்ட்ல எல்லா ஆண்களும் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றது யார்? இன்னைக்கு ஒரு பெண். நீங்க சில உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டினீங்க. இப்போ வந்து ஒரு பெண் வந்து சமீபத்துல மோசடி செஞ்சிருக்காங்க, இதற்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு. நீங்க இன்னைக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறது சாதாரண குற்றங்களை விட. காலம் தொட்டு இன்னி வரைக்கும் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாவது பெண்கள். அது இயல்பான ஒரு விஷயமா இந்திய நாட்டுல மட்டுமல்ல உலகளாவே ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த உண்மையை மறைச்சு விட்டு நம்ம பேச முடியுமா என்ன? ஒரு படிச்ச பட்டதாரியோ எல்லாம் எப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒரு அமெரிக்க சம்பளம் வேணும், இங்கிலாந்து வீடு வேணும், சீன உணவு வேணும், ஜெர்மன் கார் வேணும். ஆனா தான் கல்யாணம் பண்ணிக்க மட்டும் இந்திய பெண் வேணும்னு இருந்தது அந்த காலம். ஏன்னா காரணம் அன்றைய காலத்து பெண்கள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தங்களுடைய உடைமுறைகளையும் குடும்ப பெண்ணா பாங்கா இருந்ததுனால எங்களுக்கு அமெரிக்க நாட்டில இருந்து சம்பளம் அங்க கூட இருக்கிறதுனால அது வேணும், இங்கிலாந்து நாட்டு வீடு வேணும், ஜெர்மன் கார் வேணும்னு கேட்டாலும் தான் கட்டி கூட வாழ்றதுக்கு. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தின் இருந்த காலத்துல பெண்கள் அப்படி குடும்பத்தோட இருந்ததுனால தனக்கு இந்திய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆண் ஆசைப்பட்டான். ஆனா இன்னைக்கு பெண்கள் யாரும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மதிக்காததுனாலதான் பாலியல் ரீதியான குறைபாடுகள் பாரம்பரியத்தையும் மதிக்க போறீங்களே. நீங்க ஆடை உங்களை வந்து அதையே அளந்து போடுறீங்களே சான்று. அததான் தனுஷ் பாட்டுல சொல்லிருப்பாங்க, கைக்குட்டைய பாதி கிழிச்சு ஆடை தைக்கிற காலம் தான் இது. புடவை தழைய கட்டிட்டு வந்தா மட்டும் கையெடுத்து கும்பிடுறாங்க ஆண்கள். எந்த ஒரு ஆணுக்குமே உங்கள் மீது புடவைய தழைய பெறல மாதிரி கட்டிட்டு வந்தாலும் கையெடுத்து கும்பிடுறாங்களா ஆண்கள்? புடவை கட்டிட்டு வந்தா நாங்க கும்பிடுவோம் கோட் போனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பஸ்ல ஒரு பொண்ணு புடவை கட்டிட்டு மேல இருக்கிற கம்பிய பிடிக்க முடியுமா? எத்தனை பேரோட கண்கள் யோசிச்சு பாருங்க. நாகரிகமா கட்டுற ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்தா உங்களுக்கு மிடில் அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல.
நீ சாரி கட்டி ஜாக்கெட் போட்டு நிக்கலாம், ஆனா கையே இல்லாம ஹேண்டே இல்லாம ட்ரெஸ் போட்டு நீங்க தைரியமா மேல தூக்கி பிடிக்கலாம். புடவை கட்டாலும் நாகரிகமா கட்டுறது இல்லையே. லோ ஹிப் பேண்ட் போடுறாங்க, லோ ஹிப்பா நீங்க சாரி கட்டிங்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுறீங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் பெண்களும் அந்த தாக்கம்லாம் இருக்கும்போது அங்க இப்ப ஆண்கள் ஆதி காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்து பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்துல இருந்து இருந்தது. இப்ப ஒரு 4 தலைமுறையா தான் வந்து படிச்சுட்டு வரும். கண்டிப்பா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒத்துக்கிறோம். கண்டிப்பா ஒரு ஆணுக்கு பெண் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இப்ப வந்து காலகட்டத்துல பார்த்து டீனேஜ் அப்படிங்கிற வரும்போது கண்டிப்பா ஒத்துக்கிறோம். நாங்க வந்து ஒரு பெண் மேல ஈர்ப்பு அடையிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள். அவங்க வந்து துப்பட்டா போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக போடுறேன்னு சார் தெரியாம போடுறாங்க. கவர் பண்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து மேல வந்து கவர் பண்ணுங்கிறது இல்லாம இப்ப சாரியே கட்டு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து லோ ஹிப் பேண்ட் போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா சாரி கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா கட்ட பொண்ணுங்க பார்த்தா அவங்க மேல மரியாதை வரும். அவங்க இவன் கூட இதெல்லாம் பாடம் எடுக்கிறீங்களே. நீங்க வந்து எப்படி டி ஷர்ட் போடணும், எப்படி நீங்க ஜீன்ஸ் போடணும், டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது, பர்முடா போடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு பாடம் ஏற்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கா? இல்ல சார், கண்டிப்பா பொண்ணுங்க குரூப்லயும் வந்து பசங்களை கிண்டல் அடிக்கிறது உண்டு. நாங்க வந்து அது பெருசா பசங்க குரூப்ல நான் இருக்கும் போதும் கிண்டல் அடிப்பாங்க. ஆனா அது நாங்க வந்து கண்டிப்பா அவங்க குரூப்லயும் இருப்பாங்க. நீங்க ஒரு ஷர்ட் நல்ல பேண்ட் போடுறது கண்டிப்பா அவங்க ஃபைட் அடிக்கிறதுலாம் உண்டு சார். நாங்களும் பண்றதுதான். ஆனா வந்து ஏத்துக்கிற விதம் இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து ஆண்கள் மீது தான் அதிக குற்றச்சாட்டுகள். கண்டிப்பா பெண்களும் குற்றச்சாட்டுகள் பண்றாங்க. ஆனா பெரிதளவு நாங்க பெரிதுபடுத்திக்கிறது இல்ல. அதுவே யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. அது எங்களுக்குள்ள ஒரு அதுல ஒரு பாயிண்ட் இருக்கா தெரியல. ஒரு பெண்ணு ஆண் ஏமாற்றும் பொழுது அந்த ஒரு விஷயம் பெருசா வருது. ஆனா ஒரு ஆண் பெண்ணால ஏமாற்றப்பட்டா அது வெளியில அவங்க சொல்றது இல்ல. அவர் லட்சக்கடன் நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல சார், பெண்கள் வந்து ஆடைனாலதான் ஆண்கள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு பெண்கள் சொன்னா சரின்னு ஒத்துக்கலாம் சார். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பொண்ணுல என்ன தப்பு சார் செஞ்சுச்சு? அந்த பொண்ணுங்களை எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. செய்தித்தாள்கள்ல எத்தனையோ பெண்கள் பாருங்க, ஒரு பக்கம் திருப்பனா பள்ளி குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? உண்மைமா இந்த கொடூரங்கள்லாம் நடக்குது. ஆனா எல்லா ஆண்களும் அதை செய்யறதில்ல. சில மனித மிருகங்கள், இன்னைக்கு டெல்லியில நடந்த ஒரு சம்பவமோ இல்லன்னா திருநெல்வேலி பக்கத்துல நடந்த ஒரு சம்பவமோ ஈடுபட்டவர்கள்லாம் ஆண்கள் இல்ல மனிதர்களாவே நம்ம சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்கள் இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம இது கண்ணை மூடிக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா அந்த மாதிரியான ஆண்களுடைய எண்ணிக்கை, அந்த மாதிரியான மிருகங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு என்றால் நீங்க மறுப்பீங்களா? அந்த மாதிரி ஆண்களால பெற்றவங்க தம் பொண்ணை வெளியில அனுப்புறது கூட பயப்படுறாங்க. அதனால பெண்கள் அங்க வந்து ஆண்களால அச்சுறுத்தப்படுறாங்க. எப்படி வந்து மோசடி செய்யக்கூடிய பெண்கள் குறைவுன்னு ஆர்கியூ பண்றீங்களோ அதே போல இந்த மாதிரி மிருகங்களுடைய செயல்கள், இந்த மாதிரியான ஆண்களுடைய செயல்கள் ஏற்க முடியாதனாலும் கூட அப்படிப்பட்ட ஆண்களுடைய எண்ணிக்கையும் குறைவு இல்லையா? அவங்க ஒருத்தர் பண்ணாலும் சார் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்ததுனால எத்தனை கோடி பெண்கள் அதுக்கு பின்னாடி அவங்களோட டேலண்ட் இழந்துட்டு இருக்காங்க தெரியுமா சார்? சார் ஆடைகளை எல்லாம் குறைவா போட்டு பார்வையா இருக்காங்க, அதனால எங்களுக்கு தூண்டுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பேசுறாங்க. படிக்காத ஒரு பொண்ணு இப்போ பெங்களூர்ல எடுத்துக்கோங்க, ஜூன் 28ஆம் தேதி 2014 கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி வரதட்சணையா நான் ஒரு நிலம் குடுக்கறேன்னு அவங்க அப்பா சொல்லிருக்காரு. குடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக 4 மாசம் 5 மாசம் அந்த பொண்ணு ரூம்குள்ளே அந்த அவரோட கணவர் அடிச்சு வச்சு அடிச்சே அந்த பொண்ணை பைத்தியமாக்கி இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் குடுக்கறேன்னு சொன்னதுனால தானே குடுக்கறேன்னு சொன்னா வரதட்சணைய பொண்ணோட பாசத்துல குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. குடுக்க முடியாத அப்பாவை மதிக்க தெரியாத ஒரு ஆண் கூட ஆண் அச்சுறுத்தல் தானே. டிசைட் பண்ற ஃபேக்டர் வந்து லேடிஸ் கிட்ட இந்த குற்றம் தானே, கேட்டுக்கவே கூடாது. அந்த பொண்ணு நாங்க குடுக்கலன்னு கொடுமைப்படுத்துறீங்க. மாமியார்கள் குடுக்கறதால வாங்குறோம் அப்படிங்கிறாங்க சார். அது எதுக்காக குடுக்கறாங்கன்னா, எப்படி நம்மள்ட்ட மக எப்படி இருந்தாலோ அதே மாதிரி போற வீட்லயும் புகுந்த வீட்லயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்ல தான் குடுக்கறாங்க. அதே அவங்களுக்கு ஆசையாயே அத்துமீறி எங்களுக்கு நிறைய குடுங்கன்னு கேட்டு பெண்களை துன்புறுத்துறாங்க. நீ பாத்தீங்கன்னா இல்ல வினோதினி சொன்னாங்க, வீட்டுக்கு வர போற பொண்ணு 4 பேர் பார்த்து சந்தோஷமா வாழணும் போய் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட தான் சொல்றாங்க. சந்தோஷமா வாழணும்னு கேக்குறாங்க. இப்ப புருஷன்காரனுக்கு எதுக்கு மோதிரம், இந்த கார் எனக்கு சரியா இருக்காது, இந்த மாடல் கார் தான் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் நிச்சயமா பேராசை. வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்த நம்ம நியாயமே படுத்த முடியாது. சார் பொதுவா வந்து ஆண்கள் வந்து அச்சுறுத்துறது வந்து பாலியல் ரீதியாவோ இல்ல வந்து வரதட்சணையாலோ மட்டும் கிடையாது. பாலியல், வரதட்சணை, பெண் சிசு கொலை, அடுத்தது பார்த்தா கடத்திட்டு போறது. பெண் சிசு கொலை அப்படிங்கிறீங்க. பெண் சிசு கொலையில அந்த சிசுவை கொல்வது ஆணா பெண்ணா?
ஒண்ணு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார். இப்ப நம்ம ஹரியானா ஸ்டேட்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த அம்மா அந்த குழந்தையை காப்பாத்திட்டாங்க ஒரே மாற்று கருத்து இல்ல. நம்ம வந்து இப்ப படங்கள்ல இருந்து பாத்திருக்கோம் அந்த ஒரு பெண் சிசு கொலை அப்படிங்கிறது காரணம் ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த சமயத்துல அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது யார்? திரைப்படங்கள்ல இருந்து நம்ம கதைகள்ல இருந்து பாப்பது அங்க ஒரு பாட்டு. இந்த தப்பு அது உண்மை ஆணாதிக்க பெண்களா சார்? இந்த தப்பு தான் ஆரம்பத்துல இருந்தே பெண் வந்து முடக்கப்படுறாங்க தப்பா. இப்ப நீ 3வது படிக்கிற புத்தகத்துல பாத்தீங்கன்னா அம்மா ஒரு சமையல் செய்யறவங்களா இருக்கிறாங்களே ஒழிய ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு டாக்டராவோ காமிக்கிறது இல்ல. சமையல் செய்யக்கூடிய ஒரு பொம்பளையா தான் காமிச்சிருக்காங்க. 2வது ஆடை கலாச்சாரத்தை பத்தி பேசினாங்க. அதாவது ஒரு திருமண மண்டபத்துல தீ பிடிச்சிருச்சு, ஆண்கள் வேஷ்டி கட்டிருக்காங்க, பேண்ட் போட்டிருக்காங்க, அவங்கள எடுத்து பிடிச்சு ஓடிட்டாங்க. ஆனா பெண்கள் சேலை கட்டின ஒரே காரணத்துக்காக அவங்களால ஓட முடியல, சேலையில வந்து தீப்பற்றி அவங்க இறந்துட்டாங்க. அதுக்குதான் பெரியாரே சொன்னாரு பெண்ணுரிமைக்காக போராடின பெரியாரே சொன்னாரு, பெண்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சுக்குங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக ஆடைகள் அணிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஹரியானா மாநிலத்துல வந்து ஜீன்ஸ் போட தடைங்கிறாங்க. அவங்கள எந்த விதத்துல வந்து அவங்க ஜீன்ஸ் போட்டு காமிக்கிறாங்க? இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டா உடல் முழுவதும் மறைக்குதானே, சாரி கட்டினா கூட அங்கங்க தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஜீன்ஸ் போட்டா உடல் முழுவதும் மறைக்க கூடியது. இவங்க வந்து பெண்ணை வந்து ஒரு பாலியல் பொருளாதாங்க பாக்குறாங்க, குழந்தைய முதற்கொண்டு. அதனாலதான் 5 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க. அவங்க சொல்றது நிச்சயமா பாயிண்ட் இருக்கவே செய்யுது. திரைப்படங்கள்ல பாருங்க, எத்தனை திரைப்படங்கள்ல ஒரு பெண்ணை சக்சஸ்ஃபுல் கதாபாத்திரமா காட்டுறாங்க. மாறா ஒரு தொப்புல நீங்க வந்து ஃபுல் ஃப்ரேம்ல வச்சு காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வருது? திரைப்படங்கள்ல இருந்து வெகுஜன ஊடகங்கள்ல இருந்து பொதுவாகவே நாம் பெண்களை போக பொருளாகவே இந்த ஒரு சமுதாயம் சித்தரித்திருக்கிறது. we are doing injustice to women. பொதுவா இந்திய நாட்டுல மட்டுமல்ல உலகம் எங்கும் பெண்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படுதா இல்லையா? சோ ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடைகளை நாளுக்கு நாள் வந்து அவங்க ஒவ்வொரு படம் ஹிட் ஆகும்போது அவங்க ஆடைகளை குறைச்சுக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம குறைச்சுக்கிறாங்களோ அவங்களே நாங்க வந்து கம்மியா அப்படி பார்த்தா வந்து எந்த ஹீரோயினுமே வந்து போய் வந்து டைரக்ட் இந்த மாதிரி பண்றாருன்னு வந்து சொல்றது இல்ல. அப்படியே சொன்னாலுமே கூட பல ஹீரோயின்ஸ் வந்து தே அக்செப்ட் இட். அது மட்டும் இல்லாம அவங்களே வந்து Facebookல ஒவ்வொரு ஹீரோ கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. தே ஜஸ்ட் அட்வர்டைஸ் them. லைக் இன்னைக்கு ஒரு ஹீரோ கூட சூழலா போயிட்ட பிறகு அந்த துறையில் இருந்தாகணும், அது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு உண்மையான பெண்ணுமே கண்ணியமான ஒரு ஆடைய வைத்து படமாக்கக்கூடிய ஒரு மனோபாவம் படைப்பாளிகளிடையே வந்தா பெண்கள் வந்து மாட்டேன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி பார்த்தா மீறி பெண் அப்ப ஆண்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் சோசியல் அனிமல் ஸ்டில். ஏன்னா முன்காலத்துல இருந்தே நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு இன்டர் கோர்ஸ் மட்டுமே இருந்துட்டு வந்து இப்போ ஒரு 4 தலைமுறையா தான் வந்து எல்லா எஜுகேஷனுமே வந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு வந்து நம்ம வந்து we are acting. கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து we are just constraining ourselves, our senses எல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து இந்த மாதிரி சில வந்து விஷயங்கள் நடக்கிறது இயல்பு தான். சோ அத நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆடை வந்து கம்மியா போட்டதுனாலதான் பெண்களை பார்த்தா அப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு எத்தனையோ விளம்பரங்கள்ல பெண்களை அசிங்கப்படுத்தினாதான் அந்த பொருள் விற்பனை ஆகுன்ற ஒரு கலாச்சாரம் தானே சார் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. எத்தனை பர்ஃபியூம் எடுத்துக்கங்க, ஒரு ஆணை சுத்தி 5 பெண் அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருந்தா தானே விற்கும் நீங்களே நம்புறீங்க. அதை விட எவ்வளவோ நல்ல அந்த இடத்துல பெண்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு மல்லிகை பூயோ வேற எதையோ காட்டுங்களேன், அந்த இடத்துட்ட அந்த நறுமணம் வரும்னு ஏன் பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க? இவங்க மட்டும் வேட்டியை மடிச்சு கட்டினா ஸ்டைலா, நாங்க லைட்டா ட்ரெஸ் கம்மியா போட்டா தப்பா? இந்த மாதிரி தான் வேட்டியை நாங்க மடிச்சு கட்டணும், அவங்களும் அதே ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து தேர் ஆஸ்கிங் தேர் பிரிவிலேஜ். ஆண்களுக்கு ஒரு கோடு, பெண்களுக்கு ஒரு கோடு, லிபரல் டு மென், வெரி ஸ்ட்ரிக்ட் டு விமன். நீங்க சொன்னீங்க அதாவது தமிழ்நாட்டு பெண்களை தான் வந்து முன்னெல்லாம் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னு சொல்லிட்டு. எதனால தெரியுமா இதுவரைக்கும் ஆசைப்பட்டு இருக்காங்க? அவதாரங்களை 10ஆக வைத்து, கோள்களை 9ஆக வைத்து, திசைகளை 8ஆக வைத்து, நாட்களை 7ஆக வைத்து, சுவைகளை 6ஆக வைத்து, அவதாரங்களை 5ஆக வைத்து, வேதங்களை 4ஆக வைத்து, தமிழை 3ஆக வைத்து, வாழ்க்கையை 2ஆக வைத்து, ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்ததால் தான் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சமம்ங்கிற நிலை வந்துச்சு. அப்புறம் நீங்க மட்டும் ஆடைகளை வந்து குறையா போடலாமா, ஆனா நாங்க போட்டா மட்டும் அது தப்பா? அப்ப எந்த பெண்களாவது உங்களை வந்து கடத்திட்டு போறாங்கன்னு யாராவது கேஸ் குடுக்கறீங்களா போயிட்டு? கேள்வி, ஒரு 4 ஆண்கள் சேரும் பொழுது இல்லாட்டி ஒரு குரூப்பா ஆண்கள் பேசும் பொழுது ஒரு பெண்ணை பத்தி அவருடைய சாதனை பத்தி பேசப்படுதா, மற்ற விஷயங்களை பத்தி பேசப்படுதா? அவருடைய உருவம் பற்றி, பெண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியா அணுகி வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் கண்டிப்பா அவங்களோட சாதனைகளை பத்தி தான் சார் பேசுவோம். எங்க கிளாஸ்ல டாப் 3 ரேங்க்குமே வந்து பொண்ணுங்க தான் சார். நம்புங்கள், 4 ஆண்கள் குழுவா சேர்ந்தா
இளைஞர்கள்லாம் சேர்ந்தா சக பெண்களுடைய சாதனைகள், அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க, அவங்களுடைய திறமை, இப்படி எதான் பத்தி பேசுறீங்க இல்ல? கண்டிப்பா ரேங்க் வாங்குறாங்க சார், ஃபர்ஸ்ட் டிகிரி ரேங்க் வாங்குறாங்க, கண்டிப்பா வந்து அவங்க பாராட்டாம தான் சார் பேசுவோம். ஓ, வேற அதிகமா பேச மாட்டோம். நீங்க எல்லாம் உங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படிதான் பேசுவீங்களா? பெண்களுடைய சக பெண்களுடைய சாதனைகளை பத்தி, அவங்களுடைய திறமைகள் பத்தி தான் பேசுவீங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நேர்களும் தெரிஞ்சுக்கணும். அங்க கண்டிப்பா உண்மையை சொல்லி ஆகணும். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய்ய தம்பி அழகா சொல்லிட்டாரு. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் உண்மையுமே, அதாவது 4 பசங்க பேசுறப்ப கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தி ஒரு சாதனைகளை பத்தி அவங்க கண்டிப்பா பேசவே மாட்டாங்க. டேய் மச்சான் பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற பெண்ணை வந்து இப்பவும் சொல்றேன் பாலியல் பொருளா தான் பாக்குறாங்க. அந்த பொண்ணை பாடுறா, அந்த நடைய பாடுறா, அவ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற பிம்பத்திலேயே தான் அவங்கள பாக்குறாங்களே ஒழிய ஒரு சக மனுஷியா அவங்கள பாக்குறது இல்ல. அந்த அங்கீகாரத்தை, இப்ப வந்து அழகா இருக்கா, இந்த வந்து அட்ராக்டிவா இருக்கா அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெண்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? சார், அழகுன்றது வந்து யார் வேணா அழகுன்ற ரசிக்கலாம், ஆனா ருசிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அங்கதான் பிரச்சனை வருது, அங்கதான் பிரச்சனை வருது. ஆணோ பெண்ணோ அட்ராக்டிவா இருக்கா இல்லாட்டி அட்ராக்டிவா இருக்கா அப்படின்ற அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாங்க. அது அத்துமீறலா போகுது. பீப்புள் டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கறதெல்லாம் இங்க பிரச்சனையே வருது. ஒரு அதே போல 4 பெண்கள் சேரும் பொழுது ஆண்களுடைய சாதனைகள் பத்தி தான் பேசுவீங்களோ? அப்படி வந்து பேசுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க செய்யறதுல வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற நினைக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆண் வந்து இப்படி பண்ணிருக்காரு, அதையே நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு படிப்பு முதல் கொண்டு ஒர்க் முதல் கொண்டு இன்னைக்கு யோசிக்கிற நூற்றாண்டுடைய மிகப்பெரிய உண்மையா இன்னைக்கு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க பிரதர். எல்லாருமே வந்து இப்படிதான் 4 பெண்கள்லாம் சேர்ந்தா நீ ஒரு ஆண் அப்படி இருக்கா, நம்ம வந்து அவனை விட பீட் பண்ணி காட்டணும் அப்படி பீட் பண்றது உண்மைதான். இருந்தாலும் வந்து அந்த ஆண்களை வந்து ஆண்கள் நினைக்கிற மாதிரி இந்த பெண்ணை வந்து இப்படி இருக்கிறா, நம்ம இவளை கடத்தணும், நம்ம இதை பண்ணணும்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு எந்த தரப்பு எடுத்தாலுமே பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான். அவங்களை யோசிக்க வைக்கிறதுலதான் நீங்க இருக்கீங்க. ஒரு சுய நினைவோட இருக்கிற பொண்ணு ஆடையை கம்மி பண்ணிக்கிறா, பார்க்க பார்வையா இருக்கா, தன்னை மேக்கப் பண்ணிக்கிறான்னு சொல்றீங்க. மன வளர்ச்சி இல்லாத பொண்ண பண்றாங்களா, அப்ப என்ன சொல்றீங்க? சுயநினைவோட இருக்கிற பொண்ணு ஆடையெல்லாம் குறைச்சுக்கிறா, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பார்க்க பார்வையா இருக்கா, எங்களுக்கு ஆசை வருது, ஓகே. மன வளர்ச்சி இல்லாத பொண்ணு என்ன பண்ணிக்கிறா? அவளை ரோட்ல படுத்து கிடக்குறா, தேவையா? அவளை போய் பண்றது இது அச்சுறுத்தல் இல்லையா? ஒரு மன வளர்ச்சி இருக்கிற பொண்ணு கூட பாதுகாப்பு இல்ல, அப்புறம் நல்லா யோசிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? பாலியல் பலாத்காரத்துல பெண்கள் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டது மட்டும்தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்கள் இன்றைக்கு மன ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நீங்க பாலியல் பலாத்காரத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க, ஆண்கள் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறத பத்தியும் பேசுங்க. இல்ல, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்களே, அதை நம்ம வந்து பார்க்காம இருக்க முடியுமா, கவனிக்காம இருக்க முடியுமா? சரி, ஒரு லவ்வர் மட்டும்தான் தன்னுடைய காதலி மேல ஆசிட் ஊத்துறாங்க, அது வந்து அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி, அந்த லவ்வரையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸே அந்த பொண்ணை வாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பெத்த பொண்ணையே ஒரு அப்பா கண்டன் தூட்டமா வெட்டி போடுற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆண்கள் அச்சுறுத்துறாங்களா இல்லையா? சரி, இதுக்கு சொல்ல போனா ஒரு மனநோக்கு மருத்துவரை பத்தி நம்ம இத ஒரு கவுன்சிலிங் எடுத்தனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 75% நோக்கணும்னா ஒரு ஆண் வந்து இந்த தவறை செய்யறதுக்கு முதன்மை காரணமே அவன் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அவனோட மனநிலை ஒரு மிருகமா மாற்றப்படுறதுதான் காரணம்னு சொல்றாங்க. யாருமே இல்ல, நிச்சயமா அழுத்தங்கிறது ஆண் பெண் எல்லாருக்குமே ஏற்படுது. அப்படி அழுத்தம் ஏற்படக்கூடிய பெண் எந்த ஆணையும் வெட்டி கொள்றது இல்ல, அதிகமா கொள்றது இல்ல, ஆசிட் ஊத்துறது இல்ல, யாரையுமே வந்து வன்புணர்ச்சி செய்யறது இல்ல. அப்படி இருக்கும்போது இதை வந்து பாவம் அவன் வந்து பாதிக்கப்பட்டா, எல்லா குற்றத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நியாயம், ஏதோ ஒரு காரணி, ஏதோ ஒரு பின்புலம் சொல்லப்படுது. அதுல சில நியாயங்கள் தென்படக்கூடும். பட் எதுவுமே இது போன்ற வன்முறைகளை நியாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி சார், மனிதன் அப்படிங்கிறவன் பகுத்துணர்வு, அவனுக்கு வந்து பகுத்தறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு. அவன் தான் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், உணர்ச்சிகள் வந்து அவனை கட்டுப்படுத்த கூடாது. அதனாலதான் அவனுக்கு மன அழுத்தமே ஏற்படுது. சார், ஒரு பொண்ணு ஒரு ஆண் வந்து பாலியல் சீண்டலுக்கான நோக்கம் அவனுக்கு வருதுன்னா அதுக்கு 90% காரணம் அந்த ஒரு பொண்ணு தான் சார். சார், நைட்டு 12 மணிக்கு சட்டையோட டெல்லி அந்த பிள்ளைக்கு என்ன சார் வேலை? அதுவும் பாய் ஃப்ரெண்ட் கூட. உங்களுக்கு என்ன வேலை? 12 மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை? 12 மணிக்கு ரோட்ல அலைவீங்களா? அந்த மாதிரி நீங்க போலாம், நீங்க குடிக்கலாம், நீங்க வெளில போலாம், ஊருக்கு போலாம். அந்த மாதிரி கவர்ச்சிகரமா ஆடை ஒண்ணு போட்டு போலியே நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அது கவர்ச்சிகரமா இல்லையில சார். அது இப்ப டெல்லி நிர்பயா வழக்கு எடுத்துக்கங்க. அந்த குற்றவாளி முகேஷ் சொல்றான், அவனுக்கு முகேஷ்னு வைக்கிறதுக்கு பதிலா முட்டாள்னு வச்சிருக்கலாம், இல்லாட்டி மிருகம்னு ஏதாவது வச்சிருக்கலாம். சொல்றான், நடு இரவுல வந்தனாலதான் நாங்க வந்து கற்பழிச்சோம் அப்படிங்கிறான். ஒரு பெண் வந்து, அதாவது மகாத்மா காந்தி சொன்னாரு,
எப்பொழுது ஒரு பெண் தன் உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு தனியாக வருகின்றாளோ அதுதான் இது உண்மையான இந்திய சுதந்திர தேசம் என்று சொன்னார். அதே காந்தியடிகள் தான் சொன்னாரு, எவன் ஒருவன் தனக்குள் மன கட்டுப்பாடை வைத்துக் கொள்கின்றானோ அவன்தான் சுதந்திர மனிதன் என்று சொல்கின்றார்கள். அப்ப நீ சுதந்திரமா இருக்கல, உன்னோட மனத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிருக வெறிதான் நீ அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிற. அவங்களோட ஆடைதான் உனக்கு உணர்ச்சி ஏற்படுத்துதுன்னா, ஜவுளி கடையில ஒரு பொம்மைக்கு அசிங்கமா ஒரு பெண்ணை வச்சிருக்கிற ஒரு பொம்மைக்கு ஆடைகள் குறைவாதான் வச்சிருக்காங்க. அங்க போய் உங்களோட உணர்ச்சியை காட்ட முடியும். காட்டுவீங்களா நீங்க? இந்த அணியில நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெற்று நான் கேட்க இருக்கின்றேன். இந்த மாதிரியான அச்சுறுத்தலை நான் சந்தித்தேன், எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது அப்படின்னு. Do any of you want to say on record? இருக்குங்க சார். எங்க காலேஜ் பஸ் ஏறதுக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்துதான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறணும். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துலயே டீ கடை இருக்கு. நான் ஒன் டைம் பஸ்ல பஸ் ஏற போனேன். அந்த வழியா தான் மத்த காலேஜ் பஸ்ஸும் போகும். எங்க அப்பா எனக்கு தெரியல, டீ கடையில தான் டீ குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. பேப்பரை கிழிச்சு அந்த காலேஜ் பசங்க எங்க மேல தூக்கி போட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா அந்த இடத்துல நின்னு பார்த்தாங்க. பாத்துட்டு என்ன சொன்னாங்க, நீ இதுக்கு மேல அந்த இடத்துல பஸ் ஏறக்கூடாது, நீ ஒழுக்கமா இருந்தாதான் அந்த பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இத்தனைக்கு நாங்க எதுவுமே பண்ண கிடையாது. அதுல இருந்து நாங்க வீட்டுக்கு முன்னாடிதான் பஸ் ஏறுறோம். நாங்க எந்த ஒரு தப்பு பண்ணாத இருந்தாலும் ஆனா பள்ளியெல்லாம் வர்றது எங்க மேலதான். இந்த இடத்துல இருந்து தெரியுதுங்களா, ஆண்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்காங்க. அத்துமீறுவது ஆணே இருந்தாலும் கூட பாதிப்பு எனக்கு தான், பழி எனக்கு தான் அப்படிங்கறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு பாதிப்பா ஆண்களாலயா? என்னுடைய நண்பரால ஒரு பெண்ணுக்கு பாதிப்புன்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு பெண்ணு என்னுடைய நண்பர் தோழியா தான் பழகினாங்க, 2 பேரும் நண்பர்களா தான் பழகினாங்க. நாளடைவுல இவ நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு இருந்துட்டு இல்ல இதுல எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது, நம்ம நண்பர்களாகவே இருப்போம் அப்படிங்கிறான். அவங்க நண்பர்களாக பழகும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் அதெல்லாம் நான் பேஸ்புக்ல போட்டு தவறா போட்டுருவேன், இந்த மாதிரி உன்னை தவறா நான் பேஸ்புக்ல எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான். அந்த பொண்ணு அச்சுறுத்தலாலேயே தற்கொலை பண்ணிக்கிற போற அளவுக்கு போயிடுச்சு. தாடி வச்சு ஆண்கள் பத்தி பேச மாட்டீங்களோ? இல்ல இதே போல நம்பிக்கை கொடுத்து பிறகு ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் மறுப்பீங்களா? உங்களால பாதிக்கப்பட்ட தேவதாசுகள் இங்க நிறைய பேரு, எங்க ஆண்களால பாதிக்கப்பட்ட தேவதாசுகள் இங்க யாராவது இருக்கீங்களா? அதிகமா சாதுவா இருக்க பையனை சேதுவா மாத்துறதே நீங்கதான். இந்த பசங்க காதல் இருக்கே அது சூப்பர் ஸ்டார் மாதிரி, எப்ப வரும் எப்படி வரும்னே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். இந்த பொண்ணுங்க காதல் இருக்கே சத்யராஜ் மாதிரி, கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாது. உங்க கேரக்டர் உங்களாலே புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல அதாவது அதே மாதிரிதான் சார். இப்போ ஒரு பஸ்ல பேருந்து நிலையத்தையே நம்ம போறோம். அப்படி பேருந்து நிலையத்துல போறப்ப ஒரு பொண்ணு ரொம்ப கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க, அவங்களால நிக்கவே முடியல. ஒரு பொண்ணா சார் அந்த இடத்துல ஏஞ்சி அவங்களுக்கு நான் சொல்றேன் சார், ஆண்கள் பெண்ணுக்கு ஏஞ்சி இடம் கொடுக்கறத விட, சகோதரி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார், ஆண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு இடம் கொடுக்கறத விட ஆண்கள் பெண்களுக்கு நிக்கும் போது தொந்தரவு கொடுக்கறதா சார் நிறைய இருந்துட்டு வருதுன்னு நான் சொல்றேன் சார். லேடி சீட்னு ஒதுக்கியாச்சு, நம்ம பார்லிமெண்ட்ல ரிசர்வேஷன் இல்ல, பஸ்ல இருக்கு. அதுல ஆண்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்து எழுந்துக்க மாட்டாங்க சார்? ஒரு நிமிஷம், ஆண்கள் பெண்களை இடிச்சா மட்டும் உராயிருது, பெண்கள் ஆண்களை இடிச்சா தவழ்ந்து போறதா? நீங்க அது உராய்வு கிடையாதா? இன்னைக்குதான் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமம் அப்படின்னு நிலைமை வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல இது வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு, இப்ப நான் பிஜி படிக்கிறதுக்கு ஃபுல்லா எங்க வீட்டுல எங்க அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய திறமையால நான் என்னோட ஸ்பீச்னால என்னோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்னால இன்னைக்கு எங்க காலேஜ்ல எனக்கு பிஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. காரணம் என்னுடைய திறமை. கண்டிப்பா எங்க அப்பா கிடையவே கிடையாது. ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றீங்க சார்? நான் ஒரு எக்ஸ்ட்ராக ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க சார். உதாரணமா என்னோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டா, நான் 8வது படிக்கும் போதே என்னோட அம்மா தவறிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்னோட அப்பா தான் எனக்கு ஒரு தாயா இருந்து என்னோட திறமைகளை ஊக்குவிச்சு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில, இன்னைக்கு நான் ஒரு MA இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட தந்தை தான் சார் காரணம். இதுல ஏன் சார் எப்படி சார் ஆண்கள் அச்சுறுத்தலா இருக்காங்க? பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரத்துக்காக அதிகமா பாடுபட்டவங்க பாத்தீங்கன்னா ஆண்களா தான் இருந்திருக்காங்க. பெரியார் பாத்தீங்கன்னா நல்ல திட்டங்களை உருவாக்கிறாரு, மறுமணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய விதவைகள் அப்படிங்கிற ஒரு சொல்லி அழிஞ்சு மறுமணம் மூலியமா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல கல்வி வளர்ச்சியில பெண்கள் தான் அதிகம் சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா அதிகமா உயர் பதவியில இருக்கிறது பாத்தீங்கன்னா பெண்கள் தான். தன்னோட கணவன் தனக்கு கீழே பதவியில இருக்காங்க. தன்னோட அது பொதுமைப்படுத்த முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு விகிதாச்சாரத்தை எடுத்துக்கிட்டா பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம், பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்கன்னு சொல்லலாம், ஆணுக்கு நிகரா இல்ல அப்படிங்கறதுதான் யதார்த்த உண்மை. குடும்ப வறுமைக்காக தன் படிப்பை நிறுத்திட்டு ஒவ்வொரு பொண்ணும் வேலைக்கு போறாங்க.
அப்படியும் வேலைக்கு போற இடத்துல எத்தனை அலுவலகத்துல வந்து எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியுங்களா? அவங்க குடும்ப சூழ்நிலை இதுக்கு மேல அவங்களால படிக்க முடியாது, நான் கண்டிப்பா வேலை செஞ்சுதான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்ன்ற ஒரு நிலைமைக்கு போகும்போதும் அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரி எனக்கு நீ இப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தா நான் உனக்கு இந்த வேலையை கொடுப்பேன், இல்லன்னா அந்த வேலை உனக்கு கிடையாது, உனக்கு அந்த சம்பளத்தை நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நான் உனக்கு என்ன சம்பளம் வேணாலும் நான் கொடுக்குறேன்ற அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை வெளியிலயும் சொல்ல முடியாம தன் குடும்ப கஷ்டத்துக்காக அனுசரிச்சு வாழ்க்கையை இப்படிதான் போய் ஆகணுமா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு எத்தனையோ பெண்மணிகள் வெளியில சொல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, இது மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் ஆண், ஆனா நான் வெளியில போய் என்ன கூலி வேலை செஞ்சாலும் பொழைச்சுப்பேன். இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி பொம்பளை புள்ள ஒரு வீட்டுல போய் வாழ போறா, அவதான் படிக்கணும்னு அவன் கூலி வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு அவளை படிக்க வைக்கிறாள். அப்படி தான் ஏன் உங்களுக்கு கணக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க? எத்தனையோ என்னோட சந்தோஷம் எனக்கு தேவை கிடையாது, என் வாழ்க்கையை நான் பாத்துட்டு போறேன்னு எத்தனையோ பொண்ணுங்களை விட்டுட்டு போயிடுறானுங்க. ஒரு கவிஞன் சொல்றான், ஒருத்த வந்து தனக்கு வீடு கட்டுறான், அந்த வீட்டுக்கு பேர் வந்து அன்னை இல்லம், ஆனா அவங்க அன்னை இருப்பதோ அனாதை இல்லம்னு சொல்லிருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேத்தோடைய அம்மா அப்பாக்கள் அனாதை இல்லத்துலதான் சார் இருக்காங்க, முதியோர் இல்லத்துலதான். அந்த முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு ஊட்டியா இருக்கிறது யார்? அங்க இருக்கக்கூடிய மனைவிமார்களா இல்லையா? அப்படியே பொண்ணுங்க மேல தப்புனா அந்த பசங்களுக்கு அறிவு இல்லையா சார்? நான் ஏன் அம்மா நாங்க ஊக்குவிப்போம், நாங்க பிரஷர் கொடுப்போம், அனுப்புன்னு சொல்லுவோம், உனக்கு அறிவு இல்லையான்னு கேக்குறது எங்க? அது எத்தனை விஷயத்துக்கு ஆதிக்கம் பண்ணாங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றேன். என் தாய்க்கு நான் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நான் கொடுப்பேன், உனக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்கணுமோ அதையும் நான் கொடுக்குறேன். எனக்கும் ஒரு தாய் இருக்கா, அதனால நான் கேட்க மாட்டேன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆண்களுக்கு தான் எல்லா அறிவு இருக்கணும்னு இப்ப ஒண்ணு சந்தேகம் சொல்லி சொல்லி சொல்ற விதத்துல சொன்னா பொம்பளைங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. அப்படியா? அதை சொல்ல தெரியாதா சார்? இடைவெளிக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டோம், நீங்க வந்து ஆண்களால நேரடியாக அச்சுறுத்தப்பட்ட சம்பவங்கள் ஏதேனும் உண்டா அப்படின்னு. இங்க 3 பேர் இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன், பெண்கள் எங்களை இப்படி அச்சுறுத்தினாங்க, நாங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம்னு உங்க 3 பேரால சொல்ல முடியுமா? நான் ஒவ்வொருத்தையும் கேட்க விரும்புறேன். அச்சுறுத்தினாங்கன்னு இல்ல சார், ஆனா பல வந்து அவங்களால இவ்வளவு உதாரணங்கள் சொந்த வாழ்க்கையில இருந்து கொடுக்கல. என் வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்துக்கிறது. ஆனா பல ஆண்கள் வந்து பெண்கள் வந்து அவங்க கிட்ட பழகுவாங்க, இல்லைன்னா வந்து அவங்க பிளேட்டை மாத்திட்டு போயிருவாங்க. நல்லா பழகுவாங்க, கடைசியில வந்து நீ தான் இப்படி பண்ண, செடக்டிவா ட்ரை பண்ண கிட்ட வந்து அந்த மாதிரி ஆண்கள் பிளேட்டை மாத்துறதும் பெண்கள் பிளேட்டை மாத்துறதும் இந்த ஒரு விஷயம் தீராத ஒரு விவாதம். ஆண்களே மாத்திட்டாங்க, பெண்களே மாத்திட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆண்கள் அந்த மாதிரி சொன்னா வந்து யாரும் அவ்வளவு பெருசா அதை எடுத்து பொருட்படுத்திருக்க, இவன் சும்மா கதை விடுறான்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் சொல்றது நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க. பெண்கள் எது சொன்னாலும் நம்புற மாதிரி தான் இப்ப நிலையில இருக்கு. ஆனா பெண்கள் செய்யற தவறு வந்து பெருசா யாருமே எடுத்துறது கிடையாது. பெண்கள் செஞ்சா வந்து பெருசா அவங்க மானத்தை இது ஒரு பெண் பேரை கெடுத்த கூட ஆண்கள் எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க, அது வந்து பெருசா வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. ஆனா அப்படி செஞ்சா கூட அப்படியே சுமூகமா போயிருது, அது பெருசா நாங்க இருக்கு. ஆனா ஒரு ஆண் அப்படி செஞ்சுட்டு அது பெரிய விஷயமாயி அந்த மாதிரி போயிருது. நிர்பயா கேஸ் வந்து நேற்று ஒரு நியூஸ் சேனல்ல வந்து டெலிகாஸ்டிங், சோ அதை வந்து எடுத்து நடத்துல வந்து அதை ப்ரொசீட் பண்ணி என்ன இதோட சைக்கோ அனாலிசிஸ் பண்ணாங்க. கிரண் பேடி வந்து சரி நீங்க பண்ணலான்னு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க. பெண் வந்து ஆக்சுவலா ரேப் கேஸ்க்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண். சோ அப்படி எடுக்கும் போது பல ஆண்கள் வந்து நாங்க ஆண்கள் சப்போர்ட் பண்ணல. சொன்னது என்னன்னா பெண்களோட விஷயங்கள் ரொம்ப ஈடுபட்டதாவோ இருந்தது தவிர கொஞ்சம் ரொம்ப படிச்சவங்களோ இல்ல அவங்க வந்து சமூக ரீதியா இல்ல கல்வி ரீதியா பின்னங்கி இருக்கிறதுனால அவங்க சமூக சூழல் காரணமா இருக்கு. ஒரு நல்ல படித்தறிந்த ஒரு ஆண் இதை செய்யறது இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. செய்யறாங்க, அந்த அளவுக்கு வந்து வீராச்சார அளவுல இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. சம்பவம் சார் என்னோட வாழ்க்கையிலே நடந்தது. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணுதான். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. அதாவது சண்டையால பிரியல, தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருக்காங்க. எங்க அப்பா நான் பிறந்த 5 மாசத்திலேயே வெளிநாட்டுக்கு போயிடுறாரு சார். எங்க அம்மா மட்டும்தான் தனியா இத்தனை சமூக சூழல்ல இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்க அப்பா என்னோட காலை என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல நீ படி அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் சார் எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கப்போ எப்படி சார் ஆண்கள் வந்து அச்சுறுத்தல் சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் தனியா நிக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போயிடலாம், ஆனா ஒரு பெண் நிக்கிற இடத்துல 2 ஆண்கள் கிராஸ் பண்ணி போகவே முடியாது சார். முடியவே முடியாது சார். ஏன்னா ராகிங் பெண்கள் ராகிங் பண்றாங்களா? கண்டிப்பா சார் பண்றாங்க. பெண்கள் ராகிங் பண்றாங்க சரிங்களா? பெண்கள் இருக்கிற இடத்துல 2 ஆண்கள் அந்த ரோட கிராஸ் பண்ணி போக முடியல. அதான் உண்மை சார்.
அதாவது அந்த பெண்கள் மெஜாரிட்டி அதிகமா, நீங்களே சொல்றீங்களா அதே இதுதான், மெஜாரிட்டி அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதிக்கம் தலை தூக்குதுங்கிறது. இது நான் சொல்லல, மெண்டல் கிரிக்கர் ஜான் கிரிக்கர் மெண்டலே அவரே சொல்லியிருக்காரு. அதாவது ஓங்கு தன்மையா எண்ணிக்கை அதிகமா இருக்கும் போது ஓங்கு தன்மையா ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு மரபியல் ரீதியா. உங்களை ராகிங் யாருமே பண்ணது இல்லையா? உண்மையை சொல்லணும். பெண்கள் வந்து ராகிங் எல்லாம் பண்ணது இல்ல. அப்படியே அவங்க பண்ணா அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா? இல்ல சார், இல்ல மிரட்டப்பட்டு இல்ல அந்த தனியா பேசலாமா? பெண்கள் வந்து are you under any influence? தனியா பேசலாமா? கண்டிப்பா சார். பயப்படுறாரு பாருங்க. இல்ல சார், கண்டிப்பா உங்களை யாரும் வந்து அந்த அளவுக்கு கொடூரமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க சார். இயல்பாவே அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்களுக்கு எதிராக வந்து ஒரு அடக்கத்தோட சமுதாயம் திணிச்சிட்டு பெண்கள்லாம் அடக்கம் கொடூரமான வார்த்தையை நான் கேட்டிருக்கேன்பா. இது நான் வந்து பொய் சொல்லுங்கிற நீ அத்துமீறி இருப்ப, அதனால பயன்படுத்தி பெண் வந்து அசிங்கமான வார்த்தையை சொல்லி நீங்க அத்துமீறி நடந்திருப்பீங்க, அதனால பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா ஒரு ஆண் ரேக் பண்ற அளவுக்கு ஒரு பெண் வந்து ஆணை ரேக் பண்றது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயமான்னு தெரியல எனக்கு. ஒரு இடத்துல ரேக்கிங் நடந்துச்சுன்னு எதர்ச்சியா நீங்க அந்த விஷயத்த சொல்றீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் தினம் காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து வீடு போற வரைக்கும் அதே அனுபவத்தை தானே நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நிர்பயா சம்பவம் போல, நிர்பயா சம்பவத்துல 4 ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து சீரழிச்சிட்டாங்க. அந்த பெண்ணை வந்து எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இது போல எல்லாம் நீ என்ன சொன்னீங்க, சில சைக்காலஜிக்கல் வல்லுநர்கள்லாம் சேர்த்து அவங்களே சொல்லிருக்காங்க 4-5 பெண்கள் சேர்ந்தா ஆண்களை ரேக் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. இது போல பெண்கள்லாம் சேர்ந்து கேங் ரேப் பண்ணாங்கன்னு, இந்த மாதிரி கொடூரங்கள் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெண்ணை மரத்துல கட்டி வச்சு ஆண்களால கற்பழிக்கப்பட்டாங்க. இது உண்மை. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து அடிமைப்படுத்தணுங்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனை இன்னமும் இருக்குங்கிறத இங்க சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கு சார். அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் உண்மை செய்தின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தருமபுரி மாவட்டத்துல இன்னைக்கும் பெண் சிசு கொலை, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற பழக்கம் இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. நியூஸ் பேப்பர்ல முதல் யார் வடிவமைத்த ஒரு சமுதாய செட்டப், கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது ஒரு பெண் தானே. பெண்கள் தான் எல்லாமே பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அதே ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹிட்லர் பெண்களை தங்களுடைய நாட்டுல ஒரு குழந்தை பிறக்கிற இயந்திரமா மட்டும்தான் பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி இப்படி சொல்றது நீங்க பண்ணலாமா? ஹிட்லர் யாருமே ஏத்துக்கல. ஹிட்லரை வந்து இன்னைக்கு யாருமே வந்து ஹெயில் ஹிட்லர் இன்னைக்கு சொல்லல. நம்ம சார் அவங்க சொல்றாங்க சார் பெண்கள் தான் சிசுவை கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். அப்படி எங்க அம்மா என்ன கொண்டிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது சார். இப்ப நானே என்னோட வந்து லைஃப பத்தி சொல்றேன் சார். எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க சார். மறுமணம் செஞ்சு சாதனை புரிந்தது ஒரு ஆண் வந்து பாதுகாப்பாக இருந்தார் என்பது உண்மை. அது உங்கள் வாயாலேயே வந்துவிட்டது. முதல் மனைவி இருக்கிறப்ப எதுக்கு சார் மறுமணம் செய்யணும்? நான் அதான் சார் கேக்குறேன். அப்படி மறுமணம் செஞ்சு அப்பா விட்டுட்டு போயிட்டாரு சார். இன்னைக்கு எனக்கு இதுவரை நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற வரையும் தன் உழைப்பால அம்மா என்ன சம்பாரிச்சு படிக்க வைக்கிறாங்க. இத்தனைக்கும் வெளிநாட்டுல சவுதியில இருந்து வீட்டு வேலை செஞ்சு எனக்கு 4வது படிக்கையில இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க சார். இப்ப ஹாஸ்பிட்டல் கிளினிக்கா சவுதியில இருக்காங்க சார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரை என்ன படிக்க வைக்கிறது ஒரு பெண் தான் சார். எங்க அம்மா தான் சார் படிக்க வைக்கிறாங்க. இதுல ஆணோட அடிமைத்தனம் தான் சார் இருக்கு. இல்ல உங்களை படிக்க வைக்கிறது ஒரு பெண் நிச்சயமா மாற்றுக்கிறதுல ஒரு சாதனைக்குரியவர், பாராட்டுக்குரியவர். அதே போல இந்த கேஸ்ல இவங்களை வந்து என்னுடைய தந்தையா தான் தாயாக இருந்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்களுக்கு அவங்க அம்மா இல்லாதனால அவங்க படிக்க வைக்கிறாங்க சார். எனக்கு அப்பா இருந்துமே பிரயோஜனம் இல்ல சார். அதனால அம்மா படிக்க வைக்கிறாங்க சார். 12th முடிச்சோன்னே சரி அம்மா இல்ல கட்டி கொடுத்துடலாம் பொண்ணு அப்படிங்கும் போது இல்ல என்னோட பொண்ணு படிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பெரியமானாலும் அம்மா ஸ்தானம் தானே சார். அவங்க சொல்லும் போது கூட மறுத்து என்னோட பெண் ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு தாய் 10 மாதம் தன்னுடைய குழந்தைய கருவறையில சுமக்கிறா. ஆனா ஒரு தந்தை அந்த பொண்ணு வளர்ற வரையும் இதய அறையில சுமக்கிறாங்க. சார் முஸ்லிம் பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்க சார், அவங்க மட்டும் பர்தா போடணுமா? ஆனா ஆண்கள் வந்து பர்தா போடக்கூடாதான். இங்க சார் இருக்கு ஆணாதிக்கமா பெண் அதிகமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற சுரையா பேகம்ங்கிறது ஒரு முஸ்லீம் பெண்ணு. பர்தா போட்டு உட்காருறியே, நாங்க ஏத்துக்கொண்டோமே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் தான் என் கல்லூரி மாணவிய நான்
தாராள மனப்பான்மையோட ஆதரவா வந்திருக்கேன். இந்த நாட்டுடைய முதல் பெண் நீதிபதி ஃபாத்திமா பிவி ஒரு பெண். நிச்சயமாக ஒரு ஆண்களுடைய உறுதுணை இல்லைன்னா அவங்க வந்திருக்க முடியாது. அவங்க ஒரு முஸ்லீம் அப்படிங்கறது நம்ம பதிவு செஞ்சாகணும். அவங்க சொன்னாங்களே புர்கா போடாம வந்து உட்கார்ந்துருக்கேன்ட்டு, இங்க வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் சார் தெரியும். அப்பா அடிமைப்படுத்தி வரும்போது பக்கத்துல ஒரு பையன்கிட்ட பேசக்கூடாது, டிக்கெட் எடுத்து தாயான்னு கொடுத்தா கூட புர்கா போட்டுட்டு ஏன் பேசுனேன், குடும்ப மானத்தை கெடுத்துறாதன்னு சொல்றத அங்க நிக்கிறாங்க சார். எடுத்துறாதன்னு சொன்னாலும் உன்னை இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்களா, அதோட முடிச்சு வந்தேன், நான் அடம் முடிச்சு வந்தேன். அதனாலதான் பாதுகாக்கணும் ஆசைப்படுறவங்க ஒரு ஆண், அதை மறந்துடாதீங்க. சரி என்ன சொல்றீங்க? என்னோட சார் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் சார், சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க நீ சூப்பரா ஆடுறேன்னு. இது வரைக்கும் என் வீட்டுக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடினது கிடையாது. எத்தனையோ ஸ்டேஜ்ல ஏறி ஆடி இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் கூட நான் ஏறினதே எங்க வீட்டுல தெரியாது. டான்ஸ் ஆடக்கூடாது சொல்றாங்க. ஏன் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. குடிக்காக அடிமையாகி எத்தனையோ குடும்பம் போயிடுச்சாரு. என் குடும்பமும் ஒண்ணு சார். எங்க அப்பா குடிக்க அடிமையாகி நான் இன்னும் என்ன படிக்கிறேனே அவருக்கு தெரியாது. ஆனா பாட்டிலோட விலை என்னன்னைக்கு எவ்வளவு ரேட் ஏறுது இறங்குதுங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியும். நான் என்ன படிக்கிறேன், என் அக்கா என்ன படிக்கிறாங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது. எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு தான் இவ்வளவு தூரத்துக்கு நான் இப்ப எம்காம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் எங்க அம்மாவோட மட்டும்தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே சார். அவர் தெரிஞ்சதெல்லாம் அந்த குடிப்பழக்கம் ஒண்ணுதான். கல்யாணம் ஆன ஆரம்பத்துல எங்க அம்மாட்ட நல்லபடியா இருந்தாரு. நாங்க எல்லாம் பிறந்தது வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் வரைக்கும் எங்க அப்பாவோட பேர் எங்களுக்கு இன்ஷூர் ஆயிருக்கு மட்டுமே தான் உதவுதே தவிர்த்து என்னோட படிப்புலயோ இல்ல எங்க குடும்ப கஷ்டத்துல இன்னும் வரைக்கும் வீட்டு வாடகை கட்டுறதுக்குன்னு கரண்ட் போய் கட்டுறதுக்கு எல்லா செலவையும் எங்க அம்மா எடுத்து நடத்துறாங்களே தவிர்த்து எங்க அப்பாக்கு என்ன பண்றன்றது. ஆனா குடிப்பழக்கம் கரெக்டா இது பண்ணிட்டு அதுலயே இருக்காரு. தாலிய அடகு வச்சு, மனைவியுடைய தாலிய அடகு வச்சு குடிக்கக்கூடிய ஆண்கள் உண்டு. இது போல போதை பழக்கத்துக்காக வீட்டு சொத்தை அடகு வச்சு குடிக்கக்கூடிய சீரழியக்கூடிய பெண்கள் உண்டா? இல்லையே. மதுவிலக்கு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் அரசியல்வாதி தான் சார் இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு. குடிப்பழக்கத்தை அதை டாஸ்மார்க் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போராடுறது ஒரு ஆண் அரசியல்வாதி தான் போராடிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க சொல்றீங்க போராடுறாங்கன்னு. நேத்து நியூஸ்ல நான் பார்த்த செய்தி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் போற நேஷனல் ஹைவேல ஒரு டாஸ்மார்க் இருந்திருக்கு. அந்த டாஸ்மார்க் இருக்க கூடாதுன்னு பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அதை மூடிட்டாங்க. ஏன்னா அது ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதுனால அது இருக்க கூடாதுன்னு. ஆனா நேத்து ஆண்கள் சமுதாயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரோட்டை மறிச்சு போராட்டம் பண்ணணுங்கிறதுக்காக, நம்மளுடைய சமுதாயம் சீர்கெட்டு போகணுங்கிறதுக்காக முக்காவாசி பாடுபடுறது நம்மளுடைய ஆண்கள் தான். இல்ல, இந்த அச்சுறுத்தல்கள் பத்தி பேசுறீங்க. இந்த அச்சுறுத்தல்களை நிறைவு செய்யறதுக்கு என்ன நீங்க தீர்வு முன்வைப்பீங்க? இப்போ பெண்கள் இந்த மாதிரி அச்சுறுத்தல் எல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குறையணும் தான் சார் சொல்ல முடியும். சார் இப்போ பெண்கள் எல்லாரும் இந்த அச்சுறுத்தல்ல இருந்து தடுக்க பண்ணணும்னா என்ன பண்ணுனா, நிச்சயமா அண்ணன் தம்பி கூட முதல்ல தன்னுடைய பெண்ணை முழுமையா பழக விடுங்க. தயவு செஞ்சு தப்பான கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. அவங்களுக்கு முன்னோடியா இல்லனா கூட, அவங்களுக்கு உதவி செய்யலன்னா கூட அவங்கள தடுக்காத இருங்க. ஒரு அப்பா ஒரு அண்ணன் தம்பி இருக்கீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எத்தனையோ விஷயத்துக்காக நீங்க நேரம் ஒதுக்குறீங்க. அந்த பொண்ணுக்காக 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க ஒதுக்கி பேசுனீங்கன்னா நிச்சயம் அந்த பெண்ணுடைய மனசுல என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்ல, இந்திய பிரதமரே சொல்றாரு, நீங்க ஆண்கள் தான் நம்ம ஒரு மாதிரி வளர்க்கறது, ஆண் பிள்ளை இப்படிதான் இருப்பா அப்படின்னு. பெண்கள் தான் 1000 கட்டுப்பாட விதிக்கக்கூடிய சமுதாயமா தான் நமது இந்திய சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய திறமைகளை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிறோமா, அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறோமா அப்படின்னா நிச்சயமா பல கேள்விக்குறி இருக்கவே செய்து இல்லையா? உங்களோட இறுதிக்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புறேன். சார், காலம் நம்மை பிசைந்தாலும் கண்ணீர் விட்டு பிசைந்தாலும் வெயிலில் இட்டும் தணலில் சுட்டும் மட்பாண்டமாகத்தான் இந்த உலகம் நம் கைகளில் கொடுக்கும். அதில் நம் மனம் போல் நிரப்புகிறோமா இல்ல உடைக்க போகிறோமா என்பதில் தான் இதற்குரிய தீர்வு இருக்குன்னு நான் சொல்றேன். நாம இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கோம். சோ நாமளும் பெண்களை ஆண்களை அச்சுறுத்துறோம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து வரக்கூடியவனோட மனசுலயும் நம்ம பெண்களை அச்சுறுத்துறோம் மைண்ட்ல செட் ஆயிரும். அதனால அச்சுறுத்தல் இல்ல, தன்னை போல சரியாயிரும், எல்லாம் மாறிடும். சார், முதல்ல சமுதாயம் மாறணும்னா முதல்ல வீட்டுல மாறணும். முதல்ல தாயும் தந்தையும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் பார்க்க வேண்டும். தாயும் தந்தையும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் பார்க்க வேண்டும். ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஒழிக்கணும். முதல்ல பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஆணா இருந்தாலும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்.
இன்றைய மகளிர் தின சிறப்பு இளைஞரணி ஆண்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்களா அப்படின்ற தலைப்பில் விவாதித்தது. எல்லா ஆண்களும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுமைப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்காது. நிச்சயமாக பெண் அடிமைத்தனம், பெண்கள் மீது நடத்தக்கூடிய வன்முறைகள் பாலியல் ரீதியாகட்டும் சமூக ரீதியாக இருக்கட்டும் தொடர்கின்றன அப்படிங்கறதுலயும் நிச்சயம் மாற்று கருத்து இருக்காது. பெண்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய சுதந்திரம் முழுமையாக நமது சமுதாயம் நமது தேசம் கொடுத்திருக்கிறதா அப்படின்னாலும் கேள்விக்குறி. அதே வேளையில பல ஆண்களுடைய பங்களிப்பு பெண் முன்னேற்றத்துல இருந்திருக்கு என்பதையும் மறுக்க முடியாது. ஆண் பெண் என ஒரு பேதமையற்ற ஒரு சமுதாயத்தையும் ஒரு நாட்டையும் உலகத்தையும் படைப்பதுதான் ஒரு உன்னதமான லட்சியமாக இருக்க முடியும் என்றால் யாரும் மறுக்க மாட்டார்கள். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம் நேர்களே.